ஸ்வேதா, அழாத. நீ அழுத உன் குழந்தையும் பாதிக்கும். அழாத. பிடிச்சரணியா, அழுகட்டும். அழுதான் மனசுல இருக்கிற பாரெல்லாம் குறையும். கடவுளே, இதையெல்லாம் நீ பார்த்துட்டு தானே இருக்க. இவங்களையெல்லாம் நீ தண்டிக்கவே மாட்டியா? தண்டிக்கிறதுக்கு நீ இருந்தா தானே. என்னடா சிவா அமைதியா இருக்க? என்னடா பண்றது, ஒன்றும் புரியலையே. ஏதாவது பண்ணி அவனடா. அந்த ஆதிகேசவனை சும்மா விடக்கூடாது. அவன் ஆஸ்தி, அந்தஸ்து, கௌரவம் எல்லாத்தையும் காலி பண்ணணும்டா. எப்படிடா நம்மளால முடியும்? அவன் சமுதாயத்தில் மிகப்பெரிய அந்தஸ்து இருக்கு. சின்ன உளிதாண்டா மிகப்பெரிய மலையவே உடைக்கும். பேசுறதுக்கு நல்லா தான் இருக்கும், செயல் இறங்குறப்ப நிறைய இழப்புகளை சந்திக்க வேண்டியது வரும். அதுக்காக அப்படியே விட்டுட முடியுமாடா? செத்தது நம்ம ஃப்ரெண்ட்ரா. இனிமே அந்த ஆதிகேசவனால ஒரு உயிர் கூட போகக்கூடாது. அந்த ஆதிகேசவன் ஏன்டா இந்த மாதிரி கொலை பண்ணோம்னு தின தினம் நொந்து சாவணும். நம்ம எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் அவனுக்கு இடி மாதிரி இறங்கணும். நம்மளால ஏற்படுற ஒவ்வொரு தழும்பும் அவன் காலத்துக்கும் மறையக்கூடாது. உட்காரியா? திருந்த மாட்டீங்களா? நில்லுங்க. ஆடு மாடு மாதிரி மொத்தமா வரீங்க. ஒருத்தர் எவ்வளோ போ. ஹலோ ரவியா? சொல்லுப்பா. சிக்கன் பிரியாணியா? நாட்டுக்கோழியா? என்னையா மிஸ் பண்ணிட்டேன். இன்னொரு நாள் வந்து ஒரு பிடி பிடிச்சிடலாம். யோ, யார் இவனை உட்கார சொன்னாங்க? என்ன வேணும்? கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். எழுது நின்று கூடியா? என்னையா கசமசான என்னென்ன எழுதியிருக்கு? தப்பா ஒன்றும் எழுதல சார். என்ன நடந்ததோ அதைத்தான் எழுதியிருக்கேன். சொத்து மேல ஆசைப்பட்டு என் நண்பனை கொண்டுட்டான் சார் அந்த ஆதிகேசவன். நீ கொடுத்த கம்ப்ளைண்ட் எப்படி நம்புறது? ஏதாவது சாட்சி இருக்கா? நீ கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கிறியே, அவர் யார் தெரியுமா? அவர் சாதாரண ஆள் இல்லை, சமுதாயத்தில் பெரிய புள்ளி, எல்லா மக்களுக்கு உதவி செய்யற பெரிய மனுஷன். ரோட்ல போற வர கம்ப்ளைண்ட் எல்லாம் நான் ஏத்துக்க முடியாது. நான் ரோட்ல போறவன் கிடையாது சார். நான் பாதிக்கப்பட்டவனுடைய நண்பன். ஆதி கொலை பண்ணத நீ பாத்தியா? நான் பார்க்கல சார். பின்ன எதை வச்சு கம்ப்ளைண்ட் கொடுக்குற? நீ அவர் மேல இருக்கிற பொறாமையில கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன்னு நான் சொல்றேன். வாயில வந்ததெல்லாம் பேசாதீங்க சார் ப்ளீஸ். நீங்க தான் ஆக்ஷன் எடுக்கணும். என்னால ஒன்றும் பண்ண முடியாது. எங்களை பொறுத்த வரைக்கும் ஆதி பெரிய மனுஷன். ஆதி மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தது எனக்கே ஷாக்கா இருக்கு. அதனால கம்ப்ளைண்ட டர் 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 வாடா போலாம். கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்துட்டானுங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். யார் நீங்க? என்ன விஷயம் சொல்லுங்க. எப்ப நடந்தது? நடந்து 16 நாள் ஆச்சு சார். எப்படி நடந்தது? இதான் சார் நடந்தது. ஐ சி. என்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டீங்களா? நிம்மதியா போங்க, நான் பாத்துக்கிறேன். இன்ஸ்பெக்டர் ஆக்ஷன் எடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டார் சார். நீங்க ஆக்ஷன் எடுப்பீங்க நம்புறேன் சார். டோன்ட் வரி தம்பி, நான் பாத்துக்கிறேன். ப்ளீஸ் சார், ஏதாவது பண்ணுங்க. அப்பதான் ஊர் மக்கள் நிம்மதியா இருக்க முடியும்.
பிஸ்னஸ் மேன்கிற போர்வையில் நிறைய தப்பு பண்ணுறான் சார். ஏகப்பட்ட இல்லீகல் பிஸ்னஸ். அவனால் பாதிக்கப்பட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க சார். இப்படியே விட்டுட்டா நாட்டை சுடுகாடாக்கிடுவான். இந்த மக்களை காப்பாற்றுற பொறுப்பு உங்கள் கையில் தான் சார் இருக்கு. பிரச்சனை என்கிட்ட சொல்லிட்டீங்கல்ல, நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் போயிட்டு வாங்க. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். போயிட்டு வரேன் சார். ஓகே. தேங்க்யூ சார். எங்க அப்பா எனக்கு மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. அவரை சமாதானப்படுத்துறதுக்குள்ள போதும் போதும்னு ஆயிடுச்சு. ஓகே, நான் தப்பிச்சிட்டேன். உங்கள் அப்பா இஷ்டப்படி நீ கல்யாணம் பண்ணிக்கோ. விளையாடாதா, நான் சீரியஸா பேசிட்டு இருக்கேன். ஓகே, பி சீரியஸ். சொல்லு, கேட்குறேன். எப்பயுமே நீ சொல்லி நான் கேட்கணும் தானே உன் ஆசை? இல்ல சிவா, இது விளையாட்டு இல்ல, சீரியஸ். நம்ம வாழ்க்கை. இப்போதான் நம்ம சரியான முடிவு எடுக்கணும். நீ எனக்காக காத்திருப்பேன்னு தெரியும் சரண்யா. நம்ம 2 பேரும் பிரிய மாட்டோன்னு நான் நம்புறேன். ஐயா வீட்டில் தான் இருக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். வணக்கம். என்னையா? காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருக்காங்க தலைவா. என்ன புதுசாக ஏதாவது பிரச்சனையா? சும்மா அவங்கள பார்த்துட்டு போகலான்னு வந்திருக்காங்க தலைவா. ஆஹா, என்ன பிரச்சனைன்னு கேட்க வேண்டியதானே? கேட்டேன் தலைவா, பசங்க அவங்கள தான் பார்க்கணும்னு சொல்கிறாங்க. காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்னாலே ஏதாவது வில்லங்க இருக்குமேயா? அப்படிலாம் ஒன்றும் இருக்காதீங்க, பசங்களை பார்த்தா நல்ல பசங்களா தெரியுது. அப்படித்தாயா தெரிவாங்க. தீக்குச்சியில் நெருப்பு இருக்கிறத வெளியே தெரியுமா? அது மாதிரி தான்யா ஸ்டூடெண்ட்ஸும். வாயா. வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். ஆ, ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் சார். நம்ம தொகுதியில் ஒரு முக்கியமான பிரச்சனை. அவசரமாக நான் போயிட்டு இருக்கேன். என்ன விஷயமா இருந்தாலும் நாளைக்கு பேசிக்குவோம். ஒரே நிமிஷம் சார், கேட்டுட்டு போயிடுங்க. சரி, என்ன விஷயம்ப்பா சொல்லுங்க. என் ஃப்ரெண்டை ஆதி கொலை பண்ணிட்டான் சார். என்னையா சொல்றீங்க? ஆதியா கொலை பண்ணா? ஆமாம் சார். ஆமாய்யா, அவன் ரொம்ப மோசமானவன். ஏகப்பட்ட பிராடு வேலை பண்ணிக்கிட்டு இருக்கான். பசுந்தோல் பொருத்திய குள்ள நெறி. நீங்க கவலைப்படாம போங்க தம்பி. மேலிடத்துல சொல்லி அவனை அரெஸ்ட் பண்ண சொல்றேன். ரொம்ப நன்றி சார். ஆ. நான் ஒரு ஃபோன் பண்ணிக்கிறேன். சரிங்கய்யா. ஹலோ, நான் எம்எல்ஏ பேசுறேன். ஆதி, நான் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்.